ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி வீட்டில் இருக்க கோதுமை வச்சுட்டு சாக்லேட் கேக்கு தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பண்ணிடலாம். பாருங்கள் கேக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் 3/4 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கலாங்க. சளிச்சிட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க எண்ணெய், பால், சர்க்கரை இதை திரும்ப ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமாகவும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி எதுவும் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி சைடெலாம் எடுத்து விட்டு ஒரே பக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரே பக்கமாக மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்குள்ள நீங்கள் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எசன்ஸ் சேர்க்கும் போது கேக் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். கேக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போது கேக் மோல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நமக்கு வெந்து நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் கேக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் மாவு விழுணும் நமக்கு. இப்போ மாவு வந்துட்டு கேக் மாவை நம்ம மோல்டில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு என்ன நட்ஸ் விருப்பப்படுறோமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட கேக் மோல்டை பார்த்திங்கன்னா அதை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடியில் பெல்ட்டும் இருக்கக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாதுங்க. ரெண்டையுமே எடுத்துகிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா வேகிற டைம் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆகிடுச்சு. எனக்கு ஏற்கனவே 20 நிமிஷத்தில் செக் பண்ணினேன். லைட்டாக மாவு இருந்தது. கரெக்டாக 30லேருந்து 35 நிமிஷத்தில் நமக்கு கேக் ரெடி ஆகிடும். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கலாம். கத்தியில் எடுத்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இல்லைனா இந்த மாதிரி கட்டிங் போர்டுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த அளவுகளோட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வரும் சாக்லேட் கேக்கு. 1 கப் மாவுக்கு 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். பால் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். 1/4 கப்பு எண்ணெய், 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரலையும் நம்ம சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சுதான்னு கண்டிப்பாக கேட்பாங்க பசங்க. நம்ம கோதுமை வச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு எப்படி இருந்ததுன்னு. முட்டை, பட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கேக் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த அளவுகளோட செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.